ஆஹ் அனைவருக்கும் வணக்கம். நான் புவனகிரி சட்டமன்ற தொகுதி, கடலூர் மாவட்டம். என் பேரு சுமதி சீனிவாசன். அதாவது களம் நல்லா இருக்குடா, நம்ம வென்றுடுவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாரு. நாங்க சொன்னோம், ஆனா நாங்களாம் உங்களுக்கு இருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்க, நிச்சயமா வெல்வோம் அப்படின்னும். ஏன்னா பெண்கள் தான் வந்து எப்பொழுதுமே வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி மிகப்பெரிய ஆணிவேர். அதாவது எனக்கு அதாவது இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையா யாருமே யோசிக்காத ஒரு தளத்தை வந்து எங்க அண்ணன் சீமான் வந்து 117 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இது வந்து எந்த கட்சியுமே செய்யல. ஆனா எல்லாருமே எப்படின்னா எங்க நாம் தமிழர் கட்சியோட ஒரு போட்டிக்காக நம்ம சொல்ல வேண்டுமே அப்படின்றதுக்காக தான் சொல்றாங்களே தவிர, எங்க பெண்கள் கிட்ட இருக்க கருத்துக்களாக இருக்கட்டும், கொள்கை தத்துவங்களாக இருக்கட்டும், போராட்டங்களாக இருக்கட்டும், வேற எந்த கட்சியிலுமே நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா சொல்லலாம், தாவேக்கால நாங்க இருக்கோம், அவங்க யாரு வேண்டுமானாலும் சொல்லலாம். ஜனநாயகம் தானே இது, பேசுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு, தன்னுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு உரிமை இருக்கு. ஆனா நாம் தமிழர் பெண்களுக்கு இருக்கிற வீரமும் வேகமும் போர்க்குணமும் எந்த கட்சியிலுமே யாருக்கும் இல்லை. அதை நான் வந்து உறுதியா சொல்றேன். எங்களெல்லாம் பார்த்தா காசுக்காக நிக்கிற மாதிரி இருக்கா? நாங்களாம் கொள்கைக்காக களத்துல நிக்கிறோம். நாங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு இல்ல, இது இந்த போராட்டம் வந்து எங்களுக்கான போராட்டம் கிடையாது, எங்களுடைய வருங்கால தலைமுறைகளுக்கான போராட்டம். நாங்க இப்ப விதைய விதைச்சுக்கிட்டே இருக்கோம், அதை முளைக்கின்ற நாள். நான் சொல்றதுதான், விதை நான் போட்டதா இருக்கும், அதான் அதை சாப்பிடுறவங்க எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கும். அதுதான் நாங்க யார். இதுக்கு முன்னாடி நான் எந்த கட்சியிலும் பயணிக்கல. ஆனா எங்க அப்பா வந்து வேற ஒரு கட்சியில இருந்தாரு. அதுல எனக்கு பெருசா அப்பா இருக்காரு நம்ம இருக்கோம் அப்படின்றதுனால. ஆனா முதல்ல கட்சியில நான் பயணிச்சது நாம் தமிழர் கட்சி தான். என்னுடைய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் முதல்ல அவருடைய கொள்கையிலும் சரி, அவரோட போராட்ட குணங்கள் எங்களுக்கு நாங்க ரொம்ப ஆழமா நாங்க அதை பார்த்தோம். எப்படின்னா, அண்ணன் வர்றதுக்கு முன்னாடியே ஈழத்தமிழர்களை நாங்க பார்க்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்னடா இந்த ஒரு தமிழர்களுக்காக போராட யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கும் பொழுது, அடுத்த கட்டத்துலதான் நம்ம அண்ணன் மேதக வேலுப்பிள்ளை பிரபாகரனை முன்னிறுத்தி ஒரு அவருடைய அத்தனை தத்துவங்களையும் கொள்கைகளையும் அதாவது இந்த தளத்துல கொண்டு வந்து அவர் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம், அவருடைய பதாகையை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு காலகட்டம் இருக்கும் பொழுது அதை எல்லாம் உடைச்சு எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய, பிரபாகரன் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்தை கொடுத்தவர் அண்ணன் சீமான். தலைவரை பின்பற்றி வந்தவர்கள் தான் நாங்கள். அதை அண்ணன் முன்னெடுக்கும் போது அண்ணனுடன் நாங்கள் சேர்ந்து கொண்டோம். நாம் தமிழர் கட்சியில முதல்ல நாங்க வந்தது இந்த கட்சி தான். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். என்னோடது வந்து குறிஞ்சிப்படி தொகுதி. நான் முதல்ல வேட்பாளர் 2021 வேட்பாளரா நின்ன குறிஞ்சிப்படி தொகுதி. உங்களுக்கு எல்லாம் குறிஞ்சிப்படி தொகுதினா தெரியும், MRK பன்னீர்செல்வத்தோட தொகுதி அது. நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே மிகப்பெரிய அழுத்தம் வந்துச்சு. உங்க பொண்ணை நிக்க வேணாம்னு சொல்லுங்க. ஆனா அப்பாவும் வந்து திமுகவுல மாவட்ட செயலாளரா இருந்தவர், அவரும் கட்சியில பயணிக்கிற ஒரு ஆள் தான். பொண்ணு நிக்க வேணாம்னு சொல்லுங்க, வேற யாராவது நிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நாங்க தான் வந்து இவங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு கட்சி, எதுக்காக நீங்க பயப்படுறீங்க, நாங்க தான் வந்து வெற்றி அடைய மாட்டோம்னு சொல்றீங்கல்ல அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல இவங்களாம் ஓட்ட பிரிச்சிருவாங்க, நீங்க நிக்க. மிகப்பெரிய அழுத்தம் இருந்துச்சு. நான் சொன்னேன், என்ன உயிரை வேணா விடுங்கன்னு சொல்லுங்க, ஆனா இந்த தொகுதியில நான் நிக்காம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிதான் அந்த குறிஞ்சிப்பாடி தொகுதியில நின்ன. இப்போ திரும்பவும் அண்ணன் வந்து என்ன புவனகிரி தொகுதியில நிறுத்திருக்காரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா இல்ல, இறந்துட்டாரு.
அம்மா ஆனா நான் நின்னால் ஒருவேளை அந்த பகுதி நின்னா எனக்கு போடுவாங்க, எல்லாருமே போடுவாங்க. அதுல நான் உறுதி சொல்றேன். நன்றி நன்றி.